குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். என் பேர் செல்வன், நாகர்கோவிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 33 ஆகுது மேடம். கொஞ்சம் உரக்க பேசுங்க. மேடம், எனக்கு வந்து கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸை போடுற பழக்கம் இருக்கு. ஓகே. பட் உங்களுடைய உருவ அமைப்பெல்லாம் வந்து நீங்கள் ஆண் மாதிரி இருப்பீங்களா இல்லை கொஞ்சம் பெண் இதில் இருப்பீங்களா? இல்லை, ஆண் மாதிரி தான் இருப்பேன். எனக்கு பெண் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை மேடம். உடை மட்டும், பெண்களோட உடை மட்டும் போட்டுக்கணும்னு ஆசை. ஆமாம், ஓகே. அது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நேரத்தில் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை. இப்போ அது வந்து தாம்பத்தியம் செய்யும்போது மட்டும் அந்த மாதிரி உடை போட்டுட்டு செய்யணும் அப்படி ஆசை இருக்கா, இல்லை எந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி உடை போடணும்னு ஆசை இருக்கு? மேக்சிமம் தாம்பத்தியம் செய்யும்போது தான் உடை போடணும்னு நல்லா ஆசையா இருக்கும். நம்ம சாதாரண தனியா இருந்தாலும் அதே மாதிரி ஆசையா இருக்கும். அது வந்து ஒரு பிறழ்வுங்க. அது வந்து ஒரு செக்ஷுவல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க மனநோய். இதில் அது வந்து நீங்கள் அதற்கான மருத்துவரை நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கனாக்கா அதற்கான மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்கள் மனைவிக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குன்னு? தெரியும் மேடம். அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்களா? அவங்க அலோவ் பண்ணுறாங்க. சரி. சரி, அப்போ அவங்க அலோவ் பண்ணுறாங்க, நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து தாம்பத்தியம் என்ஜாய் பண்ணுறீங்க. ஆமாம் மேடம். சரி, அப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா எனக்கு அது ஒரு அவமானமா இருக்கா? போடக்கூடிய ஆசை நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இல்ல, எனக்கு லேடிஸ் வீட்ல வந்தாலே இப்ப லேடிஸ் ட்ரெஸ் போடக்கூடிய பழக்கமா ஆயிடுது. வீட்ல வந்தாலே நான் இப்போ நைட்டி தான் பண்ணி போடுறேன். வீட்டுக்குள்ள போன உடனே நைட்டி போட்டுறீங்க? ஆமா, நைட்டி போடுறேன். ஆனா உங்க மனைவி அதுக்கு அலோவ் பண்றாங்க? மனைவி அலோவ் பண்றாங்க. இருந்தாலும் வெளியே யாரும் பாத்துற கூடாது இல்ல, அந்த பயம் மட்டும் இருக்கும். இது எந்த வயசுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு? ஒரு 9th 10th படிக்கும் போதுல இருந்து அப்படி. அப்போ உங்க அப்பா அம்மா அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? ஆமா, அப்பா அம்மா அலோவ் பண்ணல. அப்ப நீங்க அதுக்குள்ளேயே மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தீங்களா அந்த ஆசைய? ஆமா. எப்போது சீக்கிரட்டா திருட்டுத்தனமா போட்டு பார்த்துப்பீங்களா யாரும் இல்லாத போது? போட்டு பார்த்துப்பேன். ஆமா. அது மாதிரி வந்து டெய்லர் தான். முதல்ல அம்மாவே கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாம் இந்த பட்டு பாவாடை எல்லாம் தைச்சா போட்டு பார்ப்பாங்க. ஓ, ஸோ அவங்க வந்து தைச்சிட்டு அது கரெக்டா இருக்கா என்னன்றதை உங்களுக்கு போட்டு பார்த்துருவாங்க. உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொன்னதுனால அது உங்களுக்கு மன ரீதியாக பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? கூட பிறந்தது தம்பி. தம்பிக்கு என்ன பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் போட்டு போட்டு பார்ப்பாங்க? ஆமா, எனக்கு தான் போட்டு போட்டு பார்ப்பாங்க, தம்பிக்கு பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் உங்க அம்மா இந்த மாதிரி பெண்களோட ஆடைகளை போட்டு போட்டு அழகு பார்த்தாங்க? ஒரு 9th வரைக்கும் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா இல்ல அவங்களே வேணான்னு விட்டுட்டாங்களா? இல்ல, முதல்ல நான் சின்ன வயசுல தான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அம்மா ஒரே ஒரு தடவை போடு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நான் போடுவேன். அதுக்கப்புறம் அம்மாவே ரொம்ப 10th வந்த அப்புறம் அம்மா வந்து அதை கேட்க மாட்டாங்க போட்டு பார்க்க. ஆனா எனக்கு வந்து அது ஆசை அதிகமாயிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா தான் அதை தவறு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் பண்ணியிருக்காங்க மைண்ட்ல. இப்போ நீங்க இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து போட்டுருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பட் ஃபுல்லா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது பின்னாடி வேற பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற பயமா இருக்கு. சில நேரம் அது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கூட இருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணி இப்போ வெளியிலலாம் போனால் நார்மலாக இருப்பீங்களா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு? வெளியில போனால் நார்மலாக இருக்கும். அதான் இது வந்து ஒரு கண்டிஷனிங்கில் தான், இது வந்து ஒரு அபரேஷன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷனில் சரி பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளில வந்துடலாம். ஓகே. வெளியே வரணும் ட்ரை பண்ணிட்டு சில டைம் ஒரு 2 months அப்படி அதை விட்டுருவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். இல்லை அதுக்கு தெரப்பி நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணும். அதற்கான சில தெரப்பிஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் முறையாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். அவங்க கொஞ்சம் அந்த சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி அது உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களாக அதை வந்து டீகண்டிஷன் பண்ணும் பொழுது
அம், உங்களுக்கா அது வேண்டாம் அப்படின்னு தோணும் பொழுது அது தானாக அந்த பழக்கம் போயிடும். ஓகே மேடம். ஓகே. ஸோ அது எப்பயோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு வந்து பசுமரத்தாணின்னு வாங்கல்ல, அது மாதிரி சில பழக்கம் தான் இதெல்லாம். சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பழகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு இது வந்துடுது. ஸோ நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்து பாருங்கள். ஓகே மேடம். எனக்கு இப்போ அது அப்படி பழகி பழகி இப்போ வீட்டுக்கு வந்தாலே ஃபுல்லா நைட்டில தான் இருக்கிறது. நைட்டி போடாம எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பழக்கம் பண்ணிட்டீங்க. ரொம்ப பழக்கம். பழக்கம் பண்ணிட்டீங்க. முதல்ல ஜாலியா இருந்தா ஒய்ஃபுக்கும் ஓகே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது பின்னாடி சிக்கல் ஆகும். இப்போ உங்கள் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் என்னடா இது அப்பா நைட்டி போட்டு சுற்றுறாங்கன்னு பேசுவாங்கல்ல. ஆமா, அதனாலதான் அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்கள் உள்ளே ஓடி போய் கைலி மாற்றணும், யாருக்கும் தெரியாமல் திட்டுத்தனமாக இருக்கணும். அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷேம் ஃபீலிங் கூட வரலாம் இல்லையா? அந்த சேம் ஃபீலிங் தான் எனக்கு எப்பவுமே இருந்தது. அதான். ஸோ அதுதான், அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது இல்லைல்ல. அப்படி எதுக்கு அவமான உணர்வோடு நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணணும்? நமக்கு அவமானமாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஏன் கண்டினியூ ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற விஷயத்த நம்ம ரொம்ப சிக்கல் பண்ணுறோம். நம்ம வந்து வெளியில் ஒன்றத்தை தைரியமாக நான் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா அதை நம்ம ஏன் செய்யணும்னு கேள்வி கேட்கணும். ஓகே. இப்போது அதை நம்ம செய்து தான் ஆகணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னா, ஓகே, ஒரு நல்ல நோக்கம் இருக்குது, பெரிய நோக்கம் இருக்குது, மற்றவங்களுக்கு அது நன்மை தரப்போகுது, சங்கடம் தரப்போகிறது இல்லை அப்படின்னா துணிந்து செய்யலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து உபாதையும் கிடையாது. இப்போ உங்களோட இது இருக்குல்ல, இது வந்து யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. இப்போ ஒரு ஆண் நைட்டி போட்டு சுற்றுறதுனால சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு கேலி கூத்தாகும் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆண்களுக்குன்னு ஒரு ஆடை, பெண்களுக்குன்னு ஒரு ஆடை இருக்கும்போது நாம் ஏன் வந்து வித்தியாசமாக இருக்க விரும்புகிறோம், நாம் ஏன் அந்த கவன ஈர்ப்பு இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்கணும். ஓகே, நமக்கு எதுக்கு இந்த கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது. ஸோ அதையெல்லாம் மீறி அது வந்து உணர்வு ரீதியாக எங்கேயோ வந்து ஒரு கம்ஃபர்ட் தருது அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பண்ணிட்டா நல்லது தான். சேஞ்ச் பண்ணி அலைன் ஆகிட்டாக்கா நல்லது தானே. எதுக்கு இல்லை, நம்ம ஊரோட ஒத்து போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நான் சேஞ்ச் பண்ணணும்னு தான் மேடம் நினைக்கிறேன். அதான், அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், வீடை வந்து அடைச்சி வைக்காதீங்க. எப்பவும் கதவு எல்லாம் திறந்து வைங்க, ஜன்னல் கிணல் எல்லாமே. ஓகே. அப்போ வந்து அடுத்தது வந்து வீட்டில் வந்து முடிஞ்சதுன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் இருக்காது. அவங்களுக்காக நம்ம இன்னும் நார்மலாக இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த பெண்களுடைய ஆடையில் வந்து இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து மிகைப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் ஒரு சமயம். ஓகே, அதனால் கூட ஒரு இது இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் வந்து தேர்ச்சி பெற்ற தெரப்பிஸ்ட் கிடையாது. ஆனால் சில மனநல மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு வேணால் நீங்கள் இந்த பிரச்சனையை பேசி வேறு என்ன மாதிரியான முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டீகண்டிஷன் பண்ணிக்கிறது உங்களோட அந்த அந்த ஆசைகள், அந்த ஏன் அந்த ஒரு அட்ராக்ஷன் வருது, அந்த பெண்களோட ஆடையில் ஏன் இப்படி அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் நீங்கள் முயற்சி பண்ணாலே வந்துடலான்னு தான் எனக்கு தோணுது.